நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் மைடியூ சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, தமிழக அரசு யூடிஐடி கார்டை தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருக்கிறது. இந்த யூடிஐடி கார்டை பயன்படுத்துவதால் பல சாதகமான அம்சங்கள் இருந்தாலும் சில பாதகமான அம்சங்களும் இருக்கத்தான் செய்கிறது. பாதகமான அம்சங்கள் என்று சொல்வதை விட எங்களுக்கு சில சந்தேகங்கள் எழுகிறது. இந்த சந்தேகங்களை இந்த காணொலி வாயிலாக நாம் பகிர்ந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே தேசிய அடையாள அட்டை என்று சொல்லக்கூடிய நீல நிற புத்தகம் வடிவிலான அடையாளச் சான்றை வழங்கி வருகிறார்கள். பல ஆண்டுகளாக வழங்கப்படக்கூடிய இந்த அடையாளச் சான்றை வைத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் அந்த அடையாளச் சான்று, அதாவது மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை தொலைந்து விட்டாலோ, கிழிந்து விட்டாலோ, அல்லது தீயிலோ எண்ணெயிலோ விழுந்து விட்டாலோ திரும்பவும் மீண்டும் முதலிலிருந்து வந்து மருத்துவரை சந்தித்து அந்த அடையாளச் சான்றை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒன்றிய அரசாங்கம் யூடிஐடி என்று சொல்லக்கூடிய யூனிக் டிசேபிள்டு ஐடி, தேசிய பல்நோக்கு அடையாள சான்றை அறிமுகப்படுத்தியது. இந்த அடையாள சான்றை ஒரு முறை நாம் பெற்றுவிட்டால் எத்தனை முறை தொலைந்தாலும் அல்லது காணாமல் போனாலும் நாம் யூடிஐடி என்று சொல்லக்கூடிய இணையதளத்தில் போய் நம்முடைய ஆதார் நம்பரையும் நம்முடைய பிறந்த தேதியும் கொடுத்தோம்னா எத்தனை முறை வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்போ இது ஒரு சாதகமான அம்சம். மாற்றுத்திறனாளிக்கான புத்தக வடிவிலான அடையாள அட்டையை விட யூடிஐடி என்பது நமக்கு மிகச்சிறந்த ஆவணம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொன்று, அந்த அடையாள புக்கை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போக முடியாது, கிழிஞ்சு போயிடும். ஆனால் யூடிஐடிங்கிறத பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம், எங்கே வேணாலும் போய்க்கலாம், எங்கே வேணாலும் வந்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த நீல நிற புத்தகம் கொடுப்பதையே தமிழ்நாடு முழுவதும் நிறுத்த போகிறாங்க. டைரெக்டாக யூடிஐடி தான். இவ்வளோ காலமாக என்ன நடைமுறை இருந்தது? அடையாள அட்டை வாங்கினா போவீங்க, உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு டாக்டர் பார்ப்பீங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டு பார்த்த ரிப்போர்ட் எல்லாமே கொண்டு போவீங்க. டாக்டர் பரிசீலிச்சுட்டு அந்த நீல நிற புக்கில் வந்து அந்த மருத்துவருக்கு உண்டான கையொப்பம் போடக்கூடிய இடத்துல இவருக்கு இவருடைய பேர், அட்ரஸ்லாம் எழுதி, இவருக்கு இந்த ஊனம், இத்தனை சதவீதம், இந்த பாதிப்பு, இது நிரந்தரமான ஊனம், இது தற்காலிகமான ஊனம், இத்தனை வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும்னு சொல்லி ஃபோட்டோ மேலே ஒரு கையெழுத்து போட்டு, கீழே ஒரு கையெழுத்து போட்டு, சீலை வச்சு அதை மாற்றுத்திறனாளி ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருவார். மாற்றுத்திறனாளி ஆஃபீஸர் ஒரு புக்கு மாதிரி வச்சுருப்பார். அந்த புத்தகத்தில் உங்களுக்கான வரிசை எண்ணெலாம் அதில் இருக்கும். அந்த வரிசை எண்ணை போட்டு எழுதிட்டு அவருடைய புக்கிலையும் ரிஜிஸ்டர் பண்ணுவார், உங்களுடைய புக்கிலையும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான நம்பரு, என்ன ஊனம் அப்படிங்கிறலாம் குறிப்பிட்டு மாற்றுத்திறனாளி ஆஃபீஸர் கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் இவ்வளோ காலமாக இருந்த நடைமுறை. இனி என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஃபார்ம் 7ன்னு சொல்லக்கூடிய அந்த படிவம், உங்களுக்கு மருத்துவர் சான்றுன்னு சொல்லி ஒரு படிவம் இருக்கும். அந்த படிவத்தை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த படிவம் மட்டும் நேரடியாக மருத்துவர்கிட்ட போகும். மருத்துவர் அதில் கையெழுத்து போட்டு இன்னும் ஊனம்னு சொல்லி எழுதி கொடுத்துருவார். எழுதி கொடுத்த உடனே அதை வச்சு உடனடியாக கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஆதாரை பேஸ் பண்ணி உங்களுக்கு யூடிஐடி கார்டு ஜென்ரேட் பண்ணுவாங்க. இனிமேல் கொண்டு அடையாள அட்டை எடுக்க போகிற மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் செல்ஃபோன் கட்டாயமாக கொண்டு போக வேண்டும். அந்த செல்ஃபோனும் நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் ஆதாரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆதாரோடு இணைக்கப்பட்டிருந்தால்தான் உங்களுக்கு யூடிஐடி பதிகிற போது ஓடிபி உங்கள் செல்லுக்கு வரும். ஓடிபி உங்கள் செல்லுக்கு வரணும்னா அந்த நம்பருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்க வேண்டும். அப்போ இவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. இதுக்கு ஒரு பாதகமான அம்சமாக நாம் கருதுகிறோம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அடையாள அட்டை வாங்க போகணுன்னா என்ன கொண்டு போகணும்? செல்லு கொண்டு போகணும். அந்த செல்லில் வந்து ஆதாரோடு இணைக்கப்பட்ட ஃபோன் நம்பராக இருக்கணும், ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் மெயினாக. இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறதான். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, உடனடியாக அதை இது எல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க உங்கள்கிட்ட ஓடிபி வாங்கிட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணி 15 நிமிஷத்துலேயும் சில நேரங்களில் கார்டு ஜென்ரேட் ஆகிடுது. சில கார்டுகள் ஒரு வாரம் 10 நாளில் கூட கார்டு ரெடி ஆகுது. ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு 15லேருந்து 20 தினங்களுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு அந்த கார்டு என்பது டிஸ்பேச் ஆகிரும் அப்படிங்கிறதா. அந்த யூடிஐடி கார்டை வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் பயணம் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் போய்க்கலாம், வந்துக்கலாம் அப்படிங்கிறதா இதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருது? இப்போ இந்த யூடிஐடி கார்டை பயன்படுத்தி அனைத்து திட்டங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? 5% இருந்தாலும், 1% இருந்தாலும், 10% இருந்தாலும், 20% இருந்தாலும் அவங்களுக்கு யூடிஐடி கார்டு ஜென்ரேட் ஆகிடுது. சட்டப்படி 40%க்கு மேல் இருந்தால்தான் அவர்கள் மாற்றுத்திறனாளி என்கிற வருகிற போது 20%, 30%க்குலாம் யூடிஐடி கார்டு வந்துடுது.
அது எந்த அரசனுடைய திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற போது எதற்காக அந்த யூடிஐடி கார்டு 40% மேலே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நடைமுறை நமக்கு தெரியல. அப்போ இந்த யூடிஐடி கார்டை பயன்படுத்தி எல்லா திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம்னு போகும்போது அதே நபர்கள் அதே யூடிஐடி கார்டை மாற்றுத்திறனாளிக்கான அங்கீகாரம் இல்லாத 40% கீழ் ஊனமுற்ற 5 ஒரு இத்தினூன்னு விரல் கட்டானவங்க, இத்தினூன்னு விரல் கட்டானவங்க, இவங்கெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் என்ன? பேருந்தில் போகிற கால் பங்கு கட்டணம்னா அதே பேருந்தில் இந்த 20% 10% வாங்கின மாற்றுத்திறனாளிகளும் யூடிஐடி கார்டு வச்சு இப்போ பேருந்தில் பயணம் போயிட்டுருக்காங்க. இது எப்படி சரியான அணுகுமுறையாகும்? எனக்கு தெரியும், மாற்றுத்திறனாளி துறைக்கு தெரியும், மாற்றுத்திறனாளிக்கு தெரியும் 40% மேலே இருந்தால் தான் அவங்க மாற்றுத்திறனாளின்னு சொல்லி. ஆனால் கண்டக்டருக்கு இது தெரியுமா? 40% மேலே இருந்தால் தான் மாற்றுத்திறனாளி, 40% கீழே இருந்தால் மாற்றுத்திறனாளி கிடையாது, அவருக்கு சலுகை கிடையாது அப்படிங்கிறது கண்டக்டருக்கு நீங்கள் சொல்லியிருக்கமா? அரசாங்கம் சொல்லியிருக்கா? அரசாங்கம் சொல்லலையே. அப்போ மாற்றுத்திறனாளிக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் மாற்றுத்திறனாளி அல்லாதவர்களுக்கும் கிடைக்கிற போது இது மாதிரி வேலைவாய்ப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நான் உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோடு வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்போ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை தமிழக அரசு வைக்கணும். யூடிஐடி கார்டை எத்தனை சதவீதத்துக்கு மேலே இருந்தால் பயன்படுத்தலாம், எத்தனை சதவீதத்துக்கு இருந்தால் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத இந்த யூடிஐடி கார்டு எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த துறைகள் அனைத்துக்கும் அறிவிப்பாணையாக வெளியிட வேண்டும் என்கிற முதல் கேள்வி எனக்கு வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாற்றுத்திறனாளிக்கான நலவாரியம் இருக்குது. நலவாரியத்தில் பதிஞ்சிருந்தால் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான குழந்தைகளுக்கான திருமண உதவித்தொகையாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளி இறந்துட்டா இயற்கை மரணமாக இருந்தால் 30,000, விபத்து மரணமாக இருந்தால் 2 லட்சமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு திட்டங்கள் நலவாரியத்தின் மூலமாக அமல்படுத்தப்படுது. இப்போ இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நீல நிற புஸ்தகம் நீங்கள் கொடுக்குற போது அதில் நலவாரியம்ங்கிற ஒரு சீலை வச்சு நீங்கள் கொடுப்பீங்க, அந்த சீலில் நம்பர் இருக்கும், அதை நம்ம எழுதி பார்த்துக்குவோம். இப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? யூடிஐடி கார்டு கொடுக்குறீங்க. அந்த யூடிஐடி கார்டில் நலவாரியத்தை எங்கே போய் குத்துவீங்க? எந்த இடத்துல சீல் வைப்பீங்க? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிங்க. அப்போ இதுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் யூடிஐடி அமல்படுத்துகிறோம்னா தமிழ்நாடு அரசாணை என்ன சொல்லுது? 10 வயது முடிந்து 11 வயது ஆரம்பிக்கப்பட்டவுடன் அவர் நலவாரியத்தில் பதிய தகுதியானவர், அவருடைய ஆயுத முழுக்க ஒரு முறை பதிஞ்சா போதுங்கிறீங்கள. அப்போ ஒரு அரசாணையை நீங்கள் வெளியிடுங்க. 10 வயதுக்கு மேற்பட்ட யூடிஐடி கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் நலவாரியத்தில் பதிந்திருந்தாலும் பதியாவிட்டாலும் அவர்கள் நலவாரிய பலன்களை அனுபவிப்பது தகுதியானவர்கள் என்கிற ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வரணுமா வேண்டாமா? ஒரு அரசாணை விடணுமா வேண்டாயா? இன்னைக்கு வரைக்கும் அந்த அரசாணை வெளிவரல. அப்போ இந்த யூடிஐடி அமல்படுத்துகிற போது எனக்கு இந்த சிக்கல் வருதா இல்லையாங்கிற கேள்வி வருதா இல்லையா? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, நான் வந்து பைக் வாங்குவேன், வீல் சேர் வாங்குவேன், தையல் மிஷின் வாங்குவேன், இப்படி ஏராளமான நலத்திட்டங்களை வந்து மாற்றுத்திறனாளி துறை மூலமாக எனக்கு கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது உதவிகள் பதிவு புத்தகம் சொல்லி அந்த அடையாள அட்டையிலே கடைசி 2 பக்கம் நீங்கள் விட்டுருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு, இந்த நிதியாண்டு 2024-25ஆம் ஆண்டில் இவருக்கு மோட்டார் பைக் வழங்கப்பட்டது, 2025-26ஆம் ஆண்டுக்கான தையல் மிஷின் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதி மாற்றுத்திறனாளி ஆஃபீஸர் கையெழுத்து போடுவீங்க. இப்போ எனக்கு யூடிஐடி கார்டை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை எதில் போய் பதிவீங்க? அப்போ இதுக்கான ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்குமா இருக்காதா? அப்படி இருக்காத போது அந்த மாற்றுத்திறனாளி போன வருஷம் பைக் வாங்கிட்டோம், அல்ல அதுக்கு முந்தின வருஷம் பைக் வாங்கியிருக்கான்னு வச்சுங்க, நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி அலுவலர்களும் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களும் நிரந்தரமாக அந்த இடத்துல இருக்க முடியாது. இடம் மாறிட்டே இருப்பீங்க. இடம் மாறுகிற போது புதிதாக மாற்றுத்திறனாளி அலுவலர்களோ மாற்றுத்திறனாளி துறைக்கான ஆட்களை வருகிற போது நான் பைக்கே வாங்கலைங்க அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ இதை டிஜிட்டல் பண்ணுறோமா? வெறுமனே புத்தகத்தில் மட்டும் எழுதுவதை மாற்றி இதை டிஜிட்டலாக கம்ப்யூட்டர்லேயே இவங்களுடைய யூடிஐடி கார்டை போட்டு அடித்த உடனே அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிற கேள்விக்குறி வருது. அப்படி வந்தால் தானே நீங்கள் வந்து ஏற்கனவே உனக்கு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்தாச்சு, ஏப்பா திரும்ப வந்து கேட்குறீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. யார் வேணாலும் அந்த இடத்துல இருக்கலாம் பொறுப்பில். அப்போ இந்த கேள்விக்கான விடை இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அதே தான் பஸ் பாஸுக்கு என்ன சொல்கிறோம்? பஸ் பாஸுக்கு என்னுடைய நீல நிற புத்தகத்தில் 15,665ங்கிற நம்பர் போட்டிருக்கு. அதையே பாதுகாவலர் பாஸில் 15,165 போட்டு 2 ஒரே நம்பராக இருக்குது. அதை வச்சு நான் பஸ்ஸில் நான் போகும்போது தனியாக போகும்போது இந்த புக்கை கொடுத்து போகிறேன். என் கூட வரும்போது பாதுகாவலர் இவர் தான் சொல்லிட்டு அந்த பாதுகாவலருக்கான பாஸை வச்சு நான் அவரை கூட்டிகிட்டு போய் கால் பங்கத்தை கூட்டு போகிறேன். இப்போ நீங்கள் யூடிஐடி மட்டும் அமல்படுத்துங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே பாதுகாவலர் பாஸ் வந்து 15,265ங்கிற நம்பரில் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் இப்போ யூடிஐடி பயன்படுத்தினா நான் தனியாக போகும்போது யூடிஐடி பயன்படுத்தி போகும்போது வேறு விஷயம். ஆனால் அவரை கூட்டிகிட்டு போகும்போது அதில் வந்து 18 நம்பர் இருக்குது. டிஎன் ஆரம்பிச்சு 1140 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 18 நம்பர் இருக்கும். இதில் 5 நம்பர் தான் இருக்கும். அது வேறு நம்பர், இது வேறு நம்பர். அப்போ மிஸ்மேட்ச் ஆகி கண்டக்டர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் நான் எங்கே போய் நான் பேசுறது? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வேறு வகையிலேயாவது வழிமுறைகளை கொண்டு வரணும். இப்போ ரயில்வே பாஸ் எப்படி இருக்குது? ரயில்வே பாஸை கொண்டு போய் கொடுக்குறோம். கொடுத்தோடனே அவர் கொடுக்குறவர் என்ன செய்வார்? ஒரு டிக்கெட் வேணுமா 2 டிக்கெட் வேணுமான்னு கேட்பார். சிங்கிள் டிக்கெட் வேணுமா டபுள் டிக்கெட் வேணுமா கேட்பேன். நான் தனியாக போகிறேன்னா ஒரு டிக்கெட் கொடுங்கமே, இல்லை யாரோ கூட போகிறேன்னா 2 டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி நான் போயிடுவேன். நான்
அப்போ அது மாதிரியாவது நீங்கள் ஒரு உத்தரவு போடணும். யூடிஐடி கார்டு வைத்திருப்பவர்கள் தனியாக செல்ல வேண்டுமானால் தனியாக செல்லலாம், அல்லது துணையாளரோடு செல்ல வேண்டாம் துணையாளரோடு சொல்லி இதையே பயன்படுத்தலாம்னு சொல்லணும். இல்லையா இந்த யூடிஐடி கார்டு நம்பரை பயன்படுத்தி நீங்கள் மீண்டும் மாற்றுத்திறனாளிகள் எல்லோரும் நீங்கள் வாங்கிக்கிங்க, இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் வாங்கிங்கன்னு சொல்லணும். எந்த விதமான கிளாரிட்டியும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்படியாக யூடிஐடி அமல்படுத்துறதுல ஏராளமான கேள்விகள் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேள்விகள் எல்லாமே நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு, நீங்கள் என்றால் அதிகாரிகள் உள்வாங்கிக் கொண்டு, தமிழக அரசு உள்வாங்கிக் கொண்டு, இந்த நடைமுறை சிக்கல்களை தீர்த்தால் மட்டும்தான் முழுமையாக யூடிஐடி பயன்பாடு என்பது மக்களுக்கு போய் சென்றடையும். அந்த முழுமை பயன்பாட்டுக்கு வருகிற போது தான் இந்த திட்டம் முழுவதுமாக வெற்றியடையும். அடையாள அட்டை தொலைஞ்சாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, காணாம போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. போட்டோமா ஆன்லைனில் போட்டோமா பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதமான துன்பமும் அலைச்சலும் வராது என்கிற அடிப்படையிலே நாங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கான விடைகளை உடனடியாக தெரிவிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியில் வருகிற நண்பர்களே, இந்த நான் கேட்ட கேள்விகள்லாம் எப்படி இருந்துச்சு? சரியான கேள்விகள் தானா, இல்லை தவறான கேள்விகள் தானா? எனக்குள்ள பல ஏற்பட்டக்கூடிய ஐயங்களை தான் நான் உங்கள் வாயிலாக நான் கேட்டிருக்கேன். அதை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும் வரை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம், கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். இவர்கள் பதில் சொல்லும் வரை நாம் விடாது கேள்வி கேட்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியில் வருகிறேன் நண்பர்களே. இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.